இன்றைக்கி எல்லாத்துக்கும் முக்கியமான ரொம்ப அறிவுரையான விஷயத்த சொல்ல போகிறேங்க. என்னங்க கேமரா பிடிக்க இல்லை, நானா பிடிச்சிட்டு அப்புறம் போங்க. இங்கே வருங்க, நிறைய பேர் கேட்டிருந்திய ஏக்கா இது கூட்டுறவில் நகை வைக்கிறேன், தள்ளுபடியாது அது எப்படி வைக்கிறது என்ன வைக்கிறதுன்னு விவரமாகவே சொல்கிறீங்களேண்டு. அந்த சார்ஸ் முடியலை, ரொம்ப விவரமாக சொல்ல முடியல. இதில் நல்ல விவரமாக சொல்கிறேன் கேட்டுக்கங்க. ஏங்க உங்கள் ஏரியாவுக்குண்டே ஒரு கூட்டுறவு வங்கி இருக்குங்க. நீங்கள் குடியிருக்கீங்கல்ல, அந்த 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 ரவுண்டானத்துக்கு இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியாவுக்குள்ளே இந்த கூட்டுறவு அப்படின்னு இருக்கும். இப்போ மதுரையில் எனக்கு எங்கள் ஏரியாவுக்கு அண்ணா நகரில் இருக்குது அந்த பிரான்ச். அண்ணா நகரில் தான் அந்த பிரான்ச்சு அந்த கூட்டுறவு வங்கி இருக்கும். அந்த கூட்டுறவில் போய் 5 பவுனுக்குள்ளே 1 லட்சத்துக்குள்ளே கொண்டு போய் நகையை போய் அடகு வச்சு ஒருத்த பேரில் தான் வைக்கணும். ஒரு குடும்பத்தில் ஒரு ரேஷன் கார்டில் ஒருத்த பேரில் வச்சுட்டு, சிலது இது இந்த என்ன சொல்கிறாங்க, விவசாய லோன்னு சொல்கிறாங்க பாருங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நாங்களாம் நகரத்தில் இருக்கோம். எங்கள் அம்மாலாம் போய் வச்சிடறோம். நாங்கள் நகரத்தில் இருக்கோம். அங்கே 1 ஏக்கர் கணக்கில் விவசாயம் பண்ணியிருப்போம். அந்த விவசாயத்துக்கு இது கொடுத்துருப்பாங்க. அதாவது என்ன சொல்கிறது, இப்போ இதாகிடுச்சு வச்சுங்க, விவசாயம் ஒழுங்காக விளையாட வச்சுக்கோங்க, அதுக்கு நிவாரணம் கொடுப்பாங்க வருங்க. அதுக்கு இது எழுதி கொடுப்பாங்க வருங்க. எழுதி கொடுத்து அவங்க ஒரு சீட்டு மாதிரி கொடுப்பாங்க. அந்த சீட்டை கொண்டுக்கிட்டு போய் அங்கே போய் கொடுத்து, இத்தனை ஏக்கருக்கு எனக்கு இடம் இருக்குது, இத்தனை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு விவசாய லோன் வேணும் அப்படின்னு நகையை கொண்டு போய் வச்சோம்டா 6 மாதத்துக்கு வட்டியில் வந்துக்கணும். 6 மாதத்துக்கு வட்டியே கட்ட தேவையில்லை. வட்டியே இல்லாமல் நம்ம நகையை போய் திருப்பிக்கிறலாம். அது வட்டியே இல்லாமத்தே நம்ம கூட்டுறவில் இது பண்ணுவாங்க. அது வேறு கடை பார்த்துக்குங்க. அந்த விவசாய கடை குறிப்பிட்ட இப்போ 1 ஏக்கர் இருக்குண்டா 1 ஏக்கருக்கு 3 காசுன்னு நிர்ணயம் இருக்கும். அந்த நிர்ணயத்துக்குள்ளே நம்ம நகையை வைக்க முடியும். அதை விட எக்ஸ்ட்ரா வைக்கக்கூடாது. அப்படி பல கட்டுப்பாடு இருக்கும். அது கண்டிப்பான முறையில் எல்லா டயத்துலேயுமே, எல்லா தேர்தல் டயத்துலையுமே விவசாயிகளுக்கு அப்படியே லோனை தள்ளுபடி பண்ணியிருப்பாங்க. அந்த தள்ளுபடி வேறு. அதை தள்ளுபடி பண்ணிக்கிட்டு இருக்கிறே இந்த மறுபடியும் கூட்டுறவில் வேறு கூட்டுறவில் சாதாரணமாக லோன் வாங்கியிருக்க மக்களுக்கு தள்ளுபடி வேணுங்க அப்படின்னு 2 பக்கமும் ஒரே போர்க்களம் நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்போலாம் நான் போன எடுத்துக்கிட்டு யூடியூப்பில் தள்ளுபடி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே கிடப்பேன். சொல்லிட்டேங்கன்ட்டு அப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறது. போன வருஷம் போன தேர்தல் அப்போ பார்த்துக்கோங்க, தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு அறிவிப்பு விடுறாரு ஸ்டாலின் ஐயா. இப்படி இது நான் ஜெயிச்சேன்னை 5 பவுனுக்குள்ளே இருக்கிற பூரா கூட்டுறவில் இருக்கிற சாதாரண வங்கி கடனில் கூட்டுறவு வங்கியில் வச்சுருக்க மக்களுக்கு தள்ளுபடி பண்ணிடுறேன். அவர் அறிவிப்பு வச்சதுக்கப்புறம் எங்கள் அம்மா நகையை கொண்டாடி நான் போய் வச்சுட்டு வரேன்னு கேட்குது. எங்கள் வீட்டுக்காரு அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடியே வச்சு இருக்குது. எங்கள் அம்மாவே அறிவிப்பு வந்தவொன்னே போய் வைக்க வேண்டும். எங்கள் வீட்டுக்காரர் சத்தம் போடுறாரு, ஏன் உங்களுக்குலாம் அறிவு இருக்கா, அவரது இப்போத்தையும் அறிவிச்சிருக்காரு, அறிவிச்சதுக்கப்புறம் போய் நீங்கள் வச்சீங்கன்னா அது கணக்கில் சேர்க்கப்படாதுல்ல, அப்படி எடுக்க மாட்டேங்க. ஆனால் போகிட்டு ஊர் உலகமே சேர்ந்து 50 பேரும் கூட்டுறவுல போகோன்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. வந்தால் வராட்ட போகுது, நான் போய் வச்சுருந்துடுறேன், ஊர் உலகமே வைக்கல, நம்ம வைக்காமல் இருக்கலாமான்ட்டு எங்கள் அம்மா அதிகாலையில் பிறப்பிட்டு 4 மணிக்கே பிறப்பிட்டு இங்கே கூட்டுறவுங்களை போய் 6 மணிக்கே போய் ஆளை காத்து கிடந்ததே பார்த்துக்கோங்க. 12-1 மணிக்கெலாம் கூட்டுறவு இங்கே மூடிட்டு ஓடி போயிட்டாங்க. கூட்டம் அந்த அளவுக்கு அலமோதுனா மனுஷனுக்கு அலமோதி வந்தால் என்ன பண்ணுவாங்க. கிராமத்தில் அது ஒன்றும் படிக்காரவங்கன்னு சொல்கிறோம், அவங்க தான் நல்லா எல்லா விவரமும் தெரிஞ்சு போயிடுது. நகரத்தில் இருக்கிறதே ஒன்றுமே விவரம் தெரியாமல் நம்ம வாடகை டிவியை பார்க்க போன நோண்டை இப்படியே கிடக்கான். எங்கள் வீட்டுக்கார போய் கூடியே வச்சுட்டு வந்துட்டார். அதாவது தேர்தல் வர்றதுக்கு 1 வருஷம் முன்னாடியே நாங்கள் ஒரு குடும்ப செலவுக்காக வச்சோம், தற்செயலாக வச்சோம். அது விவரமாக புரிஞ்சு வைக்கிறேன். எப்போவுமே கூட்டுறவில் நாங்கள் போய் வைப்போம். கூட்டுறவில் கூட்டம் இல்லாமல் இருக்கோம், போன உடனே நகையை வச்சுட்டு வெளியே வந்துடலாம். ஆனால் இந்தியன் பேங்கு, இந்த ஸ்டேட் பேங்கு இதுக்கெல்லாம் மணிக்கணக்கில் காக்க வைப்பாங்க. காக்க வச்சு சாயந்தரமாயிடும் பணத்தை கையில் எடுத்து வாங்கிட்டு வர்றதுக்கு. ஆனால் கூட்டுறவில் அப்படி இல்லை, கரெக்டாக 1 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் ஓடி வந்துடலாம், கூட்டமே இருக்காது. வட்டி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், மற்றதை விட ஒரு 50 காசு கூட இருக்கும், அவ்வளோதான் கூட இருக்கும். ஆனால் இங்கே கூட்டுறவு இது மற்ற பேங்குகளில் வச்சு 1 வருஷம் சென்று மாற்றி வச்சுக்கலாம். இங்கே 6 மாதத்துக்கு ஒருக்கா போய் நம்ம போய் வட்டியை கட்டிடுறோம், வட்டியை கட்டி போட்டு வந்துடணும். அந்த மாதிரி பல விவரங்கள்ல அப்புறம் கதையை கேளுங்க. எங்கள் அம்மா கொண்டு போய் வச்சிருச்சுங்க. வச்சது ஒரு 10,000 குறைச்சி வச்சுருச்சு. 90,000க்கு 100,000 1 லட்சத்துக்கு வைக்கலாம். எல்லோரும் 1 லட்சத்துக்கு 90,000 வச்சுருச்சு. ஏமா அப்படின்ட்டு தள்ளுபடி ஆகுமோ ஆகாதோ சிம்மையாக வேறு கற்றுது. இதுக்கு 10,000க்கா குறையா போகுது, வச்சுட்டு வர தானே நான் கத்துறேன். சரி விட்டுடி, கிடச்ச வரைக்கும் போதும் அப்படித்தான் சரிங்க. சரின்னு 95,000 சரி 90,000 கொடுங்கட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். 5,000 சேர்த்து வைக்க போச்சோ அப்படின்னு. சரி விடு, தள்ளுபடி ஆகலன்னு என்னன்றது அப்படின்ட்டு நானும் அந்த சீட்டையை வச்சுக்கிட்டு இருக்கோம். ஊர் உலகமே சேர்ந்துருச்சு. அதில் ஒரு தொகை எங்களோட வைக்க வந்ததுங்க. ஏக்கா
இங்கிட்டு கோடான கோடி கூட்டத்துக்குள்ளே நான் கிடக்க முடியலத்தா. இதுக்குள்ளவே நான் சீட்டை வாங்கி நான் எழுதி கொடுத்து இன்னும் அக்கௌண்ட் புதுசாக அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்கார புதுசாக எல்லாம் வர்றாங்க. எங்கள் அம்மாவை அன்றைக்கி தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிச்சு. இன்னும் போய் ஓயாமல் அலைய முடியாது, நான் போகிறேன் அப்படின்ட்டு அவங்களாம் போயிட்டாங்க. அவங்க போனவங்க போயிட்டாங்க. கடைசியில் பார்த்தா இது ஐயா வந்து தள்ளுபடி வந்துட்டார். 5 பவுனுக்கு கீழே குறையில் இருக்கிறவரும் தள்ளுபடி. ஒரு தள்ளுபடி எங்கள் வீட்டுக்காருக்கு, ஒரு தள்ளுபடி எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் வீட்டுக்கார் 1 லட்சத்துக்கு, எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து 80,000த்துக்கு வச்சுருந்தார் இங்கே இது அண்ணா நகரில். எங்கள் அம்மாவே 90,000த்துக்கு 95,000 கொடுக்க முடியாது, 90,000த்துக்கு வச்சுருந்துச்சு. இது 2மே எனக்கு தேன். ஆனால் தனித்தனி ரேஷன் கார்டு 2மே தள்ளுபடி அடிச்சதுங்க எனக்கு. அந்த என் கூட எங்கள் அம்மாவோட சேர்ந்து வைக்கிறதுக்காக போனால் அவங்க கூட்டமாக இருக்குன்னு ஓடினவருங்க. அவங்க அழுததை பார்க்க ஒப்பாரி வச்சு அழுதாங்க. ஏட்டுகளுங்க, நான் வரலைன்னாலும் என் மனசாக இப்படி தங்கச்சி. நான் வந்து படுவாதகத்தி இந்த கவர்மெண்ட் காசை எனக்கு கொடுத்து வைக்கலையத்தே. ஊரே வச்சு இப்படி தள்ளுபடி ஆகி நகை பூரா வாங்கிட்டு போகிறாங்களத்தே. எனக்கு மனசு பொறுக்கலையடி. ஒப்பாரி வச்சு அழுதாங்க. அதுக்குதான் முன்னாடி சொல்கிறேன், நெசமாகவே தள்ளுபடி ஆகும். நீங்கள் போய் ரொம்ப அதிக அமௌண்ட் கேட்டாலும் ஒரு 50,000 ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு 10,000 நம்ம கையில் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எத்தனை ஃபார்மில் கையெழுத்து போடணும், எவ்வளோ நாள் காத்துட்டு கிடக்கணும், என்னென்னமோ இருக்குது. ஆனால் இதில் எதுவுமே இல்லை. நகையை போய் வச்சுட்டு காசை குக்குன்னு வாங்கிட்டு தரலாம். அவங்க நம்மளுக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் நகை நாங்கள் இங்கே வச்சுருந்த நகையை ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நகைச்சட்டியெல்லாம் பக்குவம் வச்சுங்க, உங்கள் இதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. ஓஹோ அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டோன்னு போய் நகையை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். எங்கள் அம்மா அப்படி தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, நகையை மட்டும் வாங்கிட்டு வந்துருச்சு. அதாவது திருப்புறதுக்கு நீ வா, நீ முந்து நான் முந்துட்டு அடிச்சுட்டு கிடக்காங்க. ரொம்ப கூட்டத்தில் கும்பலியை இருந்து ஃபோன் பண்ணி கூப்பிட வரைக்கும் யாரும் வரக்கூடாது கூட்டுரு பக்கமே. தள்ளுபடி ஆனதுக்கப்புறம் கூப்பிட போய் எல்லோரும் வாங்கிட்டு வந்தோம். நெசமாகவே அப்படி ஒரு திட்டம் இருக்குது. தெரியாத மக்கள் எங்களை மாதிரி பாமரத்து மக்களுக்கெல்லாம் போய் வச்சுருங்க என்னை மாதிரி இருக்கிறவங்கெல்லாம். நம்மெல்லாம் சாதாரண குடும்ப இஸ்திரி பெட்டியை, நம்மெல்லாம் இந்த மாதிரி சின்ன உதவியை கிடச்சா பெரிய பாக்கியம். ஒரு பொம்பளையெல்லாம் கூட்டத்தில் போய் விஜயை பார்க்க போகிறேன்னு போய் 20 லட்சம் போட்டு விட்டாராங்க விஜய். அது வேணாம்னு திருப்பி கொடுத்துட்டு பெருமை வச்சுக்கிட்டு இருக்கு. முட்டா பொம்பளை, அவளுக்கெல்லாம் என்ன அறிவு இருக்குது? எல்லோரும் ஒரு நாளைக்கு சாத்தியம் போகிறோம், ஒன்றுத்துக்குமே உதவாமல் செத்து போவோம். அங்கே போய் முட்டாத்தனமாக போய் அங்கே போய் பார்க்க போனது பெரிய முட்டாத்தனம். அந்த முட்டாள்தனத்தில் கட்டத்தனமாக மூளை பிரிஞ்சு செத்து போயிட்டேன். அதுக்கு பணம் கொடுக்குறத வேணான்னு சொல்கிறது அதை விட முட்டாத்தனம். என்னன்னு கேட்டால் ஆறுதல் சொல்லேன். அவர் ஆறுதல் விஜய் சார் ஓடிய இங்கே வாப்பா உங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, இங்கே வாண்டு மடியில் வச்சுக்கிட்டு அப்படியே மண்டையை கோதி கொடுத்தாருண்டா அப்படி செத்து போன ஒரு உயிரோட வரப்படாருக்கேன். எல்லாருக்கும் சாவுன்றது மனசில் மண்டையில் எழுதிருக்கு. அதே ஒரு பிரயோசனமாக ஒரு சாவு நடந்து போயிடுச்சுண்டா அதை வாங்கிக்கிறணும். அதே புத்திசாலித்தானே. 20 லட்சத்தை வேணான்னு திருப்பி அனுப்பி கொடுத்தான். அது பெருமை வச்சுக்கிட்டு இருக்குது. இதில் டிவியில் அடி பாதுகாத்து சண்டால பயம் மகளே. நாட்டில் புரிசிங்க கொஞ்சம் வயசுலேயே விட்டு பிடிச்சி செத்து போயிட்டு பிள்ளைங்குட்டியை வச்சுக்கிட்டு எப்படி பிழைக்கிறது தெரியாமல் முதி விழுங்கி அம்புடு பொம்பளைன்னு ஜவுளி கடையிலையும் அதுலேயும் இதுலேயும் கிடந்து காடாத பாடுபட்டு 10-5க்கு பல வெட்டு இடி வெட்டு தொழிமாறு வெட்டு ஒருத்தன் உரசுறேன், ஒருத்தன் கண்ணடிக்கிறேன், காதடிக்கிறேன்ட்டு ஆத்தாடின்னு பாடுபட்டு மனசுக்கு வராங்க. உனக்கு 20 லட்சம் கொடுத்தா வாங்கிக்கிற வேண்டியதானே. அவர் வந்து என்ன காரணம் என்னங்கிட்டு கேட்குறாங்க மைக்கு பிடிச்சிக்கிட்டு. அவர் வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்லலையாம். ஆறுதல் சொல்லிட்டு டங்குன்னு எதிர்த்து ஓடி வந்துடுறாருக்கா. சொல்லலை. அவரை போய் பார்க்க போகிறேன்னு போய் கூட்டத்துக்குள்ளே போய் இடிச்சுக்கிட்டு போய் போனதே முட்டாத்தனம். அந்த முட்டாத்தனத்துக்கு இடத்துக்கும் பணம் கிடைக்குதுன்னா அதை வாங்கிட்டு கம்முன்னு இருக்கும் தானே வீட்டில். அதையும் திருப்பி கொடுத்துச்சா நல்ல உம்பளைதான் போ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த மாதிரி நம்மளை மாதிரி பாமர பக்கம்லாம் அப்படிலாம் செய்யாதியே. நம்மளுக்கு என்னத்தையோ கிடைக்கிறத வாங்கிக்கோங்க. நான் அப்படித்தான், தப்போ சரியா தெரியாது. லைக் பண்ணுங்க. நான் சொல்கிறது கரெக்டாக என்னன்றது இல்லை. பணத்துக்கு பே கொண்ட முடியாது இருப்பேன் அவருக்குலாம் சொல்லிடாதீங்க. பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே செய்ய முடியாது. பணத்தை கஷ்டப்பட்டு உழைக்கிறவனுக்கும் பணத்தோட அனுமதிங்க. லைக் பண்ணுங்க அத்தாக்கலாம், லைக் பண்ணுங்க. ஏதோ கூட சொல்கிறேன்.